அன்பான மக்களே வணக்கம். சமீபத்தில் பல சம்பவங்கள் நடந்தது. மக்கள் மத்தியில் கொஞ்சம் மறைஞ்சு போகிற மாதிரி ஒரு ஃபீல் மக்களுக்கு வந்திருக்குமென்னு நினைக்கிறேன். வந்திருக்கும் கண்டிப்பாக. சட்டம் ஓட்டை என்பது உண்மை, அது பொய்யல்ல என்பதை இந்த மாதிரி சம்பவங்களில் நமக்கு தெரிகிறது. சமீபத்தில் நடந்த அத்தனை சம்பவங்களும் கொஞ்சம் மங்கி போயிருக்கு இல்லையா மக்களே? ஆனால் அந்த சம்பவத்தை பற்றி இந்த வீடியோவில் நமக்கு 3 தரையாக பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்ப்போம். ஜாபர் சாதிக் அவருடைய சம்பவம் இப்போ எப்படி இருக்கிறதுன்னு நமக்கு தெரியல. ஆனால் அவருடைய சம்பவம் இன்னைக்கு எப்படி போயிட்டு இருக்குன்னு நமக்கு தெரியல. ஆனால் எல்லாமே கொஞ்சம் அமைதியாக போயிட்டு இருக்கு. அவர் ஜெயிலில் தான் இருந்தாலும் இந்த சம்பவத்தை பெரிய அதிகாரிகளும் அரசியல்வாதிகளும் மூடி மறைச்சிருவாங்களோ என்ற ஒரு பயம் மக்களுக்கு எழும்பிட்டு தான் இருக்கு. ஆனால் இதை மாற்ற முடியாது மக்களே. இது சட்டம் ஓட்டை என்பது சும்மா இல்லை, சட்டம் ஓட்டை தான். அதை இப்படிப்பட்ட சில சம்பவங்கள் போதைப்பொருள் கடத்தல் மன்னர்களை காப்பாற்றுவதற்காக நம் அரசுகளும் அதிகாரங்களும் காத்திருக்கிறது. வக்கீல்களும் அப்படித்தான். இப்படி பல விசித்திரமான உலகம் இது. இங்கே ஜனநாயக நாட்டில் மக்கள் எப்படி வாழப்போகிறார்கள் என்பது திகைப்பாக இருந்தாலும் இது ஒரு விஷயமாக நமக்கு பாடத்தை புரட்டி கொண்டே இருக்கிறது. அந்த பாடத்தின் விளைவாகத்தான் ஜாபர் சாதிக்கு பிடிபட்டிருக்கிறார். அவரை காப்பாற்ற பல முயற்சிகள் இன்றும் நடந்து கொண்டிருக்கிறது. அவரை தப்பிக்க விடக்கூடாது என்பதற்காகத்தான் இந்த வீடியோ பதிவிடுகிறேன். மக்களே, மறந்துடாதீர்கள், ஜாபர் சாதிக்கு லேசுப்பட்ட ஆளல்ல. அவரை காப்பாற்றி விட்டால் எத்தனை இளைஞர்கள் வாழ்க்கை அழிந்து போகும் என்பதை நினைவில் வைத்து கொண்டு அவரை காப்பாற்ற முயற்சிக்காதீர்கள். இந்த மாதிரி வீடியோகள் போட்டு அவருடைய இதை நமக்கு தூண்டிவிட்டுத்தான் பார்க்க வேண்டும். அவரை ஞாபகத்து வச்சிருக்கணும். மக்களை மறக்கடிக்க பார்க்கிறார்கள் அரசு அதிகாரிகளும். இதை நாம் தற்செயமையாக மறந்துவிடக் கூடாது என்பதற்காகத்தான் இந்த வீடியோவை நான் பதிவு செய்கிறேன். அப்புறம் தஞ்சாவூர் நடந்த சிறுமியின் வழக்கு எங்கே? அதுவும் மறைந்து விட்டதா? அதுவும் கொஞ்சம் தாமதமாக மறைந்துவிட்டே போகிறது. இதையும் தக்க வைத்து கொள்ள வேண்டும். புதுச்சேரியில் நடந்த சிறுமியின் சம்பவம் அமைதி காத்து கொண்டிருக்கிறது. அதையும் விடக்கூடாது மக்களே. அதில் பிடிபட்ட அவன் ஒரு வேட்டை மிருகம், சைக்கோ என்றுதான் சொல்கிறார்கள். இப்பேற்பட்ட ஆட்களை நாட்டில் விட்டால் பல விளைவுகளை சந்திக்க வேண்டி நேரிடும். அதனால் அந்த சிறுமியின் வழக்கையும் மக்கள் ஞாபகத்து வைத்து கொண்டே இருங்கள். இங்கே சட்டம் இருட்டில் வாழ்கிறது என்பதை இதுபோல் நடக்கும் ஒவ்வொரு சம்பவத்தில் தான் நமக்கு தெரிய வருகிறது. சட்டம் இருட்டில் வாழ்கிறது. இருட்டில் வாழ்கிற சட்டத்தை நாம் வெளிச்சத்துக்கு கொண்டு வர வேண்டும் என்றால் இப்பேற்பட்ட சைக்கோ கேரக்டர்கள் உள்ள மனிதர்களை பிடித்து வைத்திருந்தால் அவர்களுக்கு தக்க தண்டனை கொடுக்கும் வரை மக்களும் சேர்ந்து நின்று போராட வேண்டும். அதற்காக அவர்களுக்கு விளைவுகளை ஏற்படுத்த வேண்டும். மக்களை, இந்த மாதிரி சம்பவங்களை நீங்கள் மறந்து விடாதீர்கள். இதை நாம் நினைவூட்டிக் கொண்டே இருக்கணும். அவர்கள் நினைப்பார்கள் மக்கள் மறந்து விட்டார்கள், நம்ம எதையாவது பண்ணி இவர்களை வெளியில் எடுத்து விடலாம், நம் போதைப் பொருள்கள் விற்பனையாகும், இவர்கள் இருந்தால்தான் போதைப் பொருள்களை விற்பனை செய்வார்கள் என்று அரசு அதிகாரிகளும் அதில் முனைப்புகளும் இருக்கிறவர்கள் சிந்திப்பார்கள். அவர்களை நாம் இந்த நாட்டில் வேட்டையாட விடக்கூடாது. அதற்கான முன்னுதாரணமாக நம் ஒவ்வொருத்தரும், ஒவ்வொரு இந்தியனும் இருக்க வேண்டும், ஒவ்வொரு தமிழனும் இருக்க வேண்டும் என்பதை நினைவூட்ட வேண்டும். அதன் பிறகு தர்மபுரியில் நடந்த சிறுவனின் கொலை வழக்கு. சிறுவனை கூட ஒரு 18 வயது வாலிபவன் கிணற்றில் தள்ளி கொன்ற கதையின் அவனையும் விடக்கூடாது. இப்படி பல கொலைகளும் கற்பழிப்புகளும் இங்கே நடந்து கொண்டிருக்கிறது. இதை வேட்டையாடி கொண்டிருக்கிறது வேட்டை மிருகங்கள். இவர்களை நாட்டில் விட்டால் வேட்டை மிருகங்களை நாட்டில் விட்ட கதை போலாகிவிடும். நம் நிலைமை இன்னும் மாறிக்கொண்டே மாறும். அதை தடுத்து நிறுத்த வேண்டுமென்றால் இதுபோன்ற குற்றவாளிகள் பிடிபடும் போது நமக்கு அவர்களுக்கு தண்டனை கொடுத்து அவர்களை தண்டனையில் தப்பிக்க விடாமல் அவர்களை அடக்க வேண்டும். தண்டனை மரணமாக இருந்தாலும் சரி, அதை நாம் திட்டம் போட்டு கொடுக்கக்கூடாது. மக்களின் மத்தியில் அதை பொருள்படுத்தாமல் கொடுத்தால் மட்டுமே இதுபோல திட்டங்களை நாம் மறைக்க முடியும், குறைக்க முடியும். அரசு இதற்கு முன் உதாரணமாக எடுத்து வைத்து இந்த மாதிரி சம்பவங்களுக்கு உறுதுணையாக நின்று மக்களை காப்பாற்றுங்கள் என்று நான் இந்த வீடியோ மூலமாக எச்சரிக்கிறேன் என்று சொல்லவில்லை, எச்சரிக்கிறேன் என்று சொல்கிறேன்.
இது பயமல்ல, பதம். இப்படி என்று சொல்வதற்கு எனக்கு ஒன்றும் இங்கே பயமில்லை என்பதை ஒவ்வொரு இந்தியனும் ஒவ்வொரு தமிழனும் நினைவூட்ட வேண்டும். சட்டம் இருட்டறையில் வாழ்கிறதை நாம் ஒவ்வொருத்தரும் கண்டுண்டே இருக்கிறோம். இப்பேற்பட்ட சமீபத்தில் நடந்த அத்தனை விஷயங்களும் நமக்கு எதிர்பார்ப்பு கொண்டு எதிர்த்து நிற்க வேண்டும் என்பதுதான் ஒவ்வொரு தமிழனும் ஒவ்வொரு இந்திய குடிமகனுடைய முயற்சியாக இருக்க வேண்டும். குற்றம் செய்பவர்கள் இந்த உலகத்தில் வாழ்கிறார்கள், இந்த சமுதாயத்தில் வாழ்கிறார்கள், நம் சமூகத்தை அழிக்கிறார்கள். நம் சமூகத்தை கூட கிட்ட இருந்து பக்கத்தில் இருக்கிறவன் தான் நம்மை காட்டி கொடுப்பான். தூக்கிச் சென்று ஓடி ஒரு பைக்கில் செல்லும் போது கூட வாசலில் இருக்கும் குழந்தை தூக்கி அள்ளி கொண்டு போறார்கள். அதை அள்ளி கொடுப்பதற்காக அங்கே ஒருவன் காத்திருக்கிறான். அவனுக்கு கொடுக்கப்படும் பணம் 1 லட்சம், 2 லட்சம், 3 லட்சம், 4 லட்சம், இப்படி பணங்களை காட்டி மக்களை மடக்கி குழந்தைகளை அள்ளுகிறார்கள். இந்த சட்டங்கள் ஒழிய வேண்டும். இந்த மாதிரி சம்பவங்கள் குறைய வேண்டும். ஆனால் இது குறையாமல் தான் இன்னும் இருக்கிறது என்பதை நான் உங்கள் மக்களுக்கு மேலும் மேலும் நினைவூட்ட காத்திருக்கிறோம். இந்த மாதிரி சம்பவங்களை நாங்கள் பேச முன்வரும். அதற்கான ஒத்துழைப்பு மக்கள் எங்களுக்கு கொடுங்கள். இந்த வீடியோவை நீங்கள் பார்த்து நம்மளுக்கு ஆதரவு கொடுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த மாதிரி வீடியோவை மீண்டும் அடுத்ததுக்கு உங்களை சந்திக்கும் வரை நான் உங்களின் விடைபெறுகிறேன். பெஞ்சமின். வணக்கம்.